வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. விசுவாவசு ஆண்டு பங்குனி 18 பௌர்ணமி பங்குனி உத்திரத்தன்று ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் முதல் நாளில் மேசத்தில் சுக்கிரன் செவ்வாய், மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன், மீனத்தில் சனி சூரியன், கன்னியில் சந்திரனும், மாதத்தில் 6ஆம் தேதி மீனத்திற்கு புதனும் 14 அன்று சூரியன் மேசத்திற்கும் நகரவிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம், புனித வெள்ளி, ஈஸ்டர் போன்ற விசேஷ தினங்கள் வரவிருக்கின்றன. பொதுவாகவே ஒன்றை கூற விரும்புகிறேன். முடிந்தவரை வீட்டில் எல்லா அறைகளையும் வெளிச்சத்தால் நிரப்பி வையுங்கள். நீர் பாத்திரங்கள் நிரப்பி வையுங்கள். இரண்டுமே லட்சுமி தேவியின் கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பணம் பொருள் சேரும், கடன்கள் அடையும். இதை செய்து பாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12லும் ஏப்ரல் 20 அன்று உங்கள் ராசிக்குள்ளும் வரவிருக்கிறார்கள். மாத கிரகமான சூரிய பகவான் ஏப்ரல் 16 வரை லாபத்திலும் பிறகு விரயஸ்தானத்திலும் வரவிருக்கிறார்கள். உங்கள் லாபஸ்தானாதிபதி குரு 2ல் வந்திருக்கிறார். இதனால் உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாகவே அமையும். உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக மட்டுமல்லாமல் அரசு சம்பந்தமான வருவாய்களும் உண்டாகும். செலவுகளை பொறுத்தவரை மாதத்தின் பிற்பகுதியில் அதிகமும் முற்பகுதியில் வருவாயை சேமிப்பில் வைப்பது பிற்பகுதியில் அதிகரிக்கும். முற்பகுதியில் வருவாயை சேமிப்பில் வைப்பது நல்லது. வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர நல்ல காலமாகவே அமையும். உங்கள் திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கலாம். நீங்கள் விரும்பிய இடத்தையும் வேலை மாற்றம் போன்றவற்றையும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும். உங்கள் ஆலோசனைகள் செயல்படுத்தப்படும். இந்த மாதத்தில் மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதுமே வேலை செய்பவர்களுக்கு இது உகந்த காலமாகும். தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகவே அமையவிருக்கிறது. உங்களுடைய முதலீடுகள் உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கவிருக்கிறது. உங்களுடன் பணிபுரிபவர்களின் முழு ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். உற்பத்தி அதிகரிக்கும், லாபம் கூடும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமையவிருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாகவே அமையவிருக்கிறது. தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்வதன் மூலமாக மாத்திரை மருந்துகளின் அளவை குறைத்து கொள்ள முடியும். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும். துணையின் முழு ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். பிரிந்திருந்த துணை உங்களிடம் வந்து சேர்வார். குழந்தை பிறப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். திருமண பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். கல்வி கற்பவர்கள் இறுதித் தேர்வில் இருப்பீர்கள். அதிக உழைப்பும் கவனமும் உங்கள் எதிர்காலத்திற்கு உதவும் வகையில் நல்ல மதிப்பெண்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். அரசியல்வாதிகள் வெற்றியின் பாதையில் பயணிப்பீர்கள். வருவாய் உண்டாகும். கலைஞர்கள் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். நன்மைகள் மேலோங்கும். பொதுவாகவே இது உங்களுக்கு சிறந்த நல்ல மாதமாகவே அமையவிருக்கிறது. லட்சுமி தேவியை வணங்கி வாருங்கள். நற்பலன்கள் மேலும் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.